பாட்டி பை சொல்லு. பை. அம்மா நான் ஆபீஸ் கிளம்புறேன். நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. சாயந்தரம் பார்க்கலாம். என்ன நீங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு வேலைக்குன்னு போயிடுறீங்க. அப்பா இருந்த வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரிஞ்சு வரல. அப்பா இல்லாம தனிமையா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சர்க்கரை வேணும். உப்பா இது? ஐயோ, ஏன் அப்படி மறதியா இருக்கோ தெரியல. ஏன்பா கண்ணு கொஞ்சம் சரியில்லைப்பா, கொஞ்சம் ஆஸ்பத்திரி கூட்டு போறியாப்பா? இது எல்லாத்துக்கும் பெரும்பாலும் ஒரே காரணம்தான், முதுமையில வர தனிமை. இது வலியா, இது வேதனையா, இல்ல கற்பனையா தெரியாது. ஆனா இந்த முதியவர்கள் படுற சிரமமும், பெற்றோர்களை தனியா விட்டுட்டு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிற பிள்ளைங்களோட இயலாமையோட வலியும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கு புரிஞ்சுது. முதியவர்களோட தவிப்புக்கு மருந்தா ஏம்மா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? உங்க உடம்பும் ரொம்ப முக்கியம்ல, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? பிள்ளைகளோட ஏக்கத்திற்கு தீர்வா அன்பு சோலை. பகல் நேர முதியோர் பராமரிப்பு மையங்களை நமக்கு தந்திருக்காங்க நம்ம முதலமைச்சர். சோலைனா என்ன? மரங்கள் நிழலாடுற இடம், பறவைகள் பாடுற இடம், மனசு நிம்மதி கொள்ற இடம். அப்படி ஒரு சோலைய 60 வயசு கடந்த முதியவர்களுக்காக தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கு. முதியவர்கள் எளிதா அணுகக்கூடிய வகையில 13 மாவட்டங்கள்ல 25 அன்புச்சோலை மையங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. உடற்பயிற்சி செய்யலாம், உள்ளம் மகிழலாம். மாலையில வீட்டுக்கு திரும்பி குடும்பத்தோட இரவை கழிக்கும் விதமா முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த அன்பு சோலை நாட்டிற்கே முன்மாதிரி. இது விடுதி அல்ல, இது அன்பின் பாலம். ஆதரவற்ற குழந்தைகளுக்காக அன்புக்கரங்கள் திட்டம் மூலமா அன்புக்கரங்கள் நீட்டிய முதலமைச்சர் முதியவர்களுக்காக அன்பு சோலையின தந்திருக்காங்க. இதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை கடந்த உணர்வுகளை உரித்தாக்குகிறோம்.